ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக சாவித்திரியும் தாமரையும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ தாமரை சொல்கிறாங்க, அம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, மாமா நம்மளை ஏற்றுப்பாரம்மா அப்படிங்கும்போது, அதான் எங்கள் அம்மா இருக்காளா, அவர்கிட்ட எப்படியாவது பேசி எங்கள் அண்ணனை சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கருப்பு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போய் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ ஐயா மட்டும் உங்களை பார்த்தாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது அங்கே பாட்டி வந்துருந்தாங்க. யார் வந்திருக்கிறா, என்ன சத்தம் அப்படிங்கும்போது, நம்ம நினச்ச மாதிரிக்கே எங்கள் அம்மா வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ கருப்பு வந்து பாட்டிட்டு போய் சொல்றாங்க, தாமரையும் சாவித்திரியும் தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இவளுங்க எதுக்காக இங்க வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாவித்திரி வந்து சொல்றாங்க, அம்மா நான் பண்ணினதுலாம் தப்புதாம்மா, ஆனா ஒரு வயசு பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்றதுக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், தயவு செய்து நாங்க பண்ணினதுலாம் தப்புதாம்மா, அண்ணன்ட்ட சொல்லி எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள எங்களை சேர்த்துக்க சொல்லுமா அப்படிங்கவும் அப்போ வந்து சாவித்திரி நடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தாவும் வந்து பாவப்படுதாங்க. சரி நான் போய் உங்க அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தோம்னா ராஜாங்கத்தில் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பயங்கரமாக வந்து சாவித்திரி போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள உள்ளே வரக்கூடாது அப்படிங்கும்போது அப்பத்தான் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுவா, அதனால நான் சொல்கிறத கேளு, தயவு செய்து அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி தமிழ் வந்து தப்பு பண்ணும்போது நம்ம அந்த வெளியே கொட்டாயில் தானே நம்ம இருக்க வச்சோம், அந்த இடத்துல வேணா அவங்களை ரெண்டு பேரையும் இருக்க வைக்கலாம், அதுவும் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த பாவமே தவிர இல்லைன்னா அவங்கள மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜாங்க சொல்றாங்க, என்னமாவது பண்ணி தொலைங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் அவங்க வந்துடவே கூடாது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அப்பதான் வந்து சாவித்திரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும், என்னம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகலையா அப்படின்னு சாவித்திரி கேட்கும்போது, ஆமா நீங்க பண்ணின காரியத்துக்கு உங்க அண்ணன் வீட்டுக்குள்ள தான் உங்களை கூட்டிட்டு போறோம் பாரு, வா அவன் இங்க இருக்க சொன்னது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த கொட்டாயில வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்ததுமே சாவித்திரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப தாமரை சொல்றாங்க, என்ன அப்பதான் அங்கதான் நம்ம இருக்க போறோமான்னு கேட்கும்போது, நாம இருக்க போறல, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க போறீங்க அப்படிங்கவும், ஐயோ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சொல்லவும் அப்ப சாவித்திரி வந்து சொல்றாங்க, என்னம்மா இங்க வந்து இருக்க சொல்றாரு, வீட்டுக்குள்ள எங்களை கூப்பிடலையாமான்னு கேட்கும்போது, நீங்க பண்ணின காரியத்துக்கும் உங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் உங்க அண்ணன் கூப்பிட மாட்டான், இங்க இருக்க சொன்னது பெரிய விஷயமாக்கும், உங்களுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு இந்த வீட்டுல இருந்து வரும், சாப்பிட்டுட்டு பேசாம இந்த வீட்டுல இருந்துக்குங்க, அதுவும் வயசு பொண்ணை வச்சிருக்கிறனாலதான் உன அந்த கொட்டாயிலேயாவது அவன் இருக்க சம்மதிச்சான், இல்லைன்னா அது கூட உனக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டான் நீ பண்ணின காரியத்துக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டுட்டு சாவித்திரியும் தாமரையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.